நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல் வாழ்த்துகள், நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இன்று 3ஆம் செய்யுளுள் 3ஆம் பகுதியில் அடியெடுத்து வைக்கின்றோம். கல்லார்க்கு இனாய் ஒழுகலும், கால் கொண்ட இல்லாளை கோலால் புடைத்தலும், இல்லம் சிறியாரை கொண்டு புகழும், இம்மூன்றும் அறியாமையால் வரும் கேடு. அறியாமையால் ஏற்படும் கேடு. அவற்றுள் 3 இல்லம் சிறியாரை கொண்டு புகழ். சிற்றினம், அவர்கள் அருமையான குணங்களை கொண்டிராத சிறுமை தன்மை உடைய அந்த ஆளுமைகள். அவர்களை எவரேனும் வீட்டுக்குள் அழைத்து வந்தால் அது முறையாகாது. அது அறியாமையால் வரும் கேடு. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டித்தான், அப்படிங்கிற ஒரு செய்தி உண்டு. எனவே இங்கு சூழ்ச்சியோடு கயமைத்தன்மையோடு இருக்கிற தீய எண்ணத்தோடு இருக்கிற ஒருவரை, அந்த சிற்றினம் என்று சொல்லப்படுகிற அவரை இங்கு நாம் நம் வீட்டிற்குள் அறியாமையினால் எடுத்து வந்தாலுமே கூட அந்த அறியாமையினால் கேடு ஏற்படும். வந்தாரை வாழ வைக்கும் தமிழினம், இதுதான் நம்முடைய பெருமை. இருப்பினும் அந்த பெருமைத்தன்மையை மிக தவறாக பயன்படுத்தி நம்மை அப்படியே குறுக்கி விட்டிருக்கிறார்கள். கைவர் போலன் கணவாய் வழியாக நுழைந்த ஆரிய இனம் அவர்கள் இங்கு நுழைந்தது என்பது இங்கு வந்து இந்த தமிழர்களுடைய, இந்த பழம் தொல்குடி மக்களுடைய அந்த அருமையான பண்பு நலன்களை எல்லாம் பார்த்து அவர்கள் அதில் படித்து உயரவில்லை. அதை அப்படியே அவர்கள் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு இங்கு இருக்கிற ஊரில் தொழில் பிரிவுகள், அந்த தொழில் பிரிவுகளை எல்லாம் ஜாதியாக மாற்றி அகமண முறையை கொண்டு வந்து அப்படி பிரித்து பிளவு உண்டாக்கி அவர்கள் ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் என்பது போன்று அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட கயவர்கள், தீயவர்கள் வீட்டுக்குள் வந்தாலும் சரி, நாட்டுக்குள் வந்தாலும் சரி, அது கேடுதான். எனவே இங்கு ஏதோ அறியாமையினால் அப்படியே வீட்டுக்குள் எவரையும் நாங்கள் அழைக்கிறோம் என்பது அல்ல. அதில் விழிப்பு வேண்டும். திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்டார். இந்த 3 எது முதன்மையான காரணம்? ஏரோதனுடைய ஆசை, ஏரோதியாளுடைய கோபம், சலோமியினுடைய அறியாமை. ஒரு சுழலும் சொற்பொறை நடத்தலாம். 3 தான் காரணம். சலோமி என்கிற அந்த சிறுமி யாரிடம் ஆலோசனை கேட்டிருக்க கூடாதோ அவளிடம் போய் கேட்கிறார். தன் தாய் தான், ஆனால் அவள் கயமை உள்ளத்தோடு பழிவாங்குகிற எண்ணத்தோடு இருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த சலோமி என்கிற சிறுமி அந்த தாயை தன் உள்ளம் என்னும் வீட்டுக்குள் கொண்டு வருகிறார். அங்கு அந்த கயமைத்தனம், அந்த சூழ்ச்சி வெளிப்படுகிறது. எனவே திருமுழுக்கு யோவானுடைய தலையை இவர் கேட்கிறார். இதை போன்று பல்வேறு வகையான கயமைத்தனங்கள் இங்கு ஊடுருவக்கூடும். வள்ளுவர் குறிப்பிடுவார், சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்துவிடும். யாரெல்லாம் பெருமைக்குரியவங்களாக சிறப்பு மாந்தர்களாக இருக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரியான கயமை உள்ளம் கொண்ட சிற்றினமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய நட்பை தூக்கி தூர வைத்துருவாங்க. அதான் சொன்னாங்க, துஷ்டனை கண்டால் தூர ஓடு என்று. ஆனால் சிற்றினம் படைத்தவர்கள் அவர்கள் இந்த மாதிரியான தகாத அந்த நட்பை உள்ளே கொண்டு வந்து விடுவார்கள் அறியாமையினால். ஆக நாம் பெருமைத்தன்மைக்குரிய பேராற்றல்களாக இங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு தரப்படுகிற அழைப்பு.
எல்லாரும் மாந்தர்கள், எல்லாரும் கடவுளின் சாயல்கள், எல்லாருமே கடவுளின் சாயல்களாகத்தான் இங்கு வளர்ந்து உருவாக வேண்டும். இந்த இடத்தை, இந்த மண்ணை இறையாட்சிக்குரிய இடமாக மாற்ற வேண்டும். எல்லாருமே மனமாறுவதற்கான வாய்ப்பு சூழல் உண்டு. மனமாறுவதற்கு வாய்ப்பு சூழலை நாம் மென்மையாக உருவாக்க வேண்டுமே அன்றி இப்பொழுது மனம் மாறாமல் இருக்கிற அவரை உடனடியாக இங்கு வீட்டுக்குள் அழைத்து வருவது என்பது அது பெருங்கேட்டை விளைவிக்கும். எனவே எவருடன் நட்பு பாராட்டினாலும் நட்பு ஆராய்ந்து பாராட்ட வேண்டும் என்பதுதான் நமக்கு சான்றோர் கற்றுத் தந்திருக்கிறார்கள். நல் ஆதனாரும் இதை முன்வைக்கிறார். அந்த வகையில் அறியாமையினால் வருகின்ற அந்த கேடுகளை இந்த செய்யுளில் நல் ஆதனார் இங்கு பதிவு செய்கிறார். 1, கல்வி அறிவு இல்லாதவரோடு நட்பு பாராட்டுதல். 2, தனக்கென்று சொந்தமாக வருகை தந்திருக்கிற அந்த மனைவியை கம்பு கொண்டு அடித்தல், புடைத்தல். 3, இத்தகைய சிற்றினமாகவே செயல்படுகிற சிறுமைத்தனம் கொண்டவர்களை வீட்டுக்குள் அழைத்து வருதல். இந்த 3மே அறியாமையினால் வருகின்ற கேடுகள். விழிப்பு கொள்வோம், விழிப்பு கொள்ள வைப்போம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம். கடவுளுக்கு திருவுளமானால் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ இலக்கியம் இயேசு காவியம் பாடல் 9. ஸ்நாபக அருளப்பர். சென்ற உரையில் நாசிரேத்தின் தச்சிப்பட்டறையில் வளர்ந்த பாலகன் இயேசு உழைப்பின் மேன்மையையும் கீழ்ப்படிதலையும் உலகுக்கு எடுத்து கூறியதைக் கண்டோம். இன்று இயேசுவின் பொதுவாழ்வு தொடங்குவதற்கு முன்னோடியாக திகழ்ந்த ஸ்நாபக அருளப்பரின் வருகையையும் யோர்தான் நதிக்கரையில் நிகழ்ந்த அந்த தெய்வீக திருமுழுக்கு சம்பவத்தையும் விரிவாக காணவிருக்கிறோம். வனாந்தரத்தில் ஒலித்த அந்த ஒற்றை குரல் உலக இரட்சகரின் வருகையை எங்கனம் பறைசாற்றியது என்பதை இப்பாடல் வழி அறிவோம். ஸ்நாபக அருளப்பர். ஆண்டு காண இயேசு வளர்ந்த அவ்வண்ணமே திரு அருளப்பர் தாமும் வாழ்ந்து வளர்ந்து வாலிபம் எய்தினார். யோர்தான் நதியின் உயர்தனிக் கரையில் ஞானஸ்நானம் நல்லருள் வழங்கும் சேவை தன்னை அருளப்பர் செய்தார். அவரவர் பாவம் அனைத்தையும் கூறி ஞானஸ்நானம் நன்னீர் பெற்று திரும்பினர். மேலும் தினமும் பெருகினர். நானளிக்கின்ற ஞானஸ்நானம் தண்ணீராலே தருவதுதானே. தேவகுமாரன் தருகின்ற முழுக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தில் வருவது என்றார் மக்கள் ஏற்றுக்கொண்டனரே. இயேசுவின் வருகைக்கு முன்னால் வழியை ஆயத்தம் செய்ய வந்தவர் அருளப்பர். இவர் பாலைவனத்தில் வாழ்ந்து இறைவனின் திருவாக்கினை மக்களுக்கு உரக்கச் சொன்னார். ஒட்டக முடியாலான ஆடையையும் தோல் கச்சையையும் அவர் அணிந்திருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு அவர் எளிய வாழ்வை வாழ்ந்து வந்தார். மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அவர் முழக்கமிட்டார். யோர்தான் நதிக்கரையில் மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட அவரிடம் வந்தனர். மனமாறிய மக்களுக்கு அவர் தண்ணீரால் திருமுழுக்கு அளித்து வந்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இறைவனால் அனுப்பப்பட்ட உன்னத மனிதராக திகழ்ந்தார். இயேசுவின் வருகையை அறிவிக்கும் ஒரு குரலாக அவர் வனாந்தரத்தில் ஒலித்தார். யூதேயாவிலும் எருசலேமிலும் இருந்த மக்கள் திரண்டு யோவானை தேடி சென்றனர். அவரது போதனைகளை கேட்டு மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினர். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விடவும் மிகவும் வலிமையானவர். அவருடைய மிதியடிகளின் வாரை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று பணிந்தார். தம்மை தாழ்த்திக் கொண்டு கிறிஸ்துவை உயர்த்திய மாபெரும் புனிதர் ஸ்நாபக அருளப்பர். நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியாலும் நெருப்பாலும் திருமுழுக்கு கொடுப்பார். தமது கையில் முரத்தை ஏந்தி அவர் தமது களத்தை தூய்மையாக்குவார் என்றார். கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்துவிட்டு பதரை நெருப்பில் சுட்டரிப்பார் என்று இறைவனின் தீர்ப்பை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து யோவான் பேசி வந்தார். ஒரு நாள் நாசிரத்து ஊரிலிருந்து இயேசுவும் யோர்தான் நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார். யோவானிடம் திருமுழுக்கு பெற விரும்பி அவர் வரிசையில் நின்ற காட்சி உன்னதமானது. இயேசுவை கண்டதும் யோவான் திகைத்து போய், நீரோ என்னிடம் வருவது, நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று பணிவோடு மறுத்தார். ஆனால் இயேசுவோ, இப்பொழுது இதற்கு அனுமதி கொடு என்று
மென்மையாக கூறி நீதியை நிறைவேற்ற வேண்டியது அவசியம் என்று இயேசு அவரிடம் எடுத்துக் கூறினார். அதற்கு இணங்கிய யோவான் உலக இரட்சகர் இயேசுவுக்கு திருமுழுக்கு அளித்தார். இயேசு தண்ணீரை விட்டு வெளியே வந்தபோது விண்ணகம் திறக்கப்பட்டதை கண்டார். இறைவனின் ஆவி புறா வடிவில் அவர் மீது இறங்கிய போது ஒரு அற்புதம், இவரே எனது அன்பார்ந்த மைந்தன், இவரால் நான் பூரிப்படைகிறேன் என்று வானிலிருந்து ஒலி கேட்டது. இயேசுவின் பணிவாழ்வு தொடங்குவதற்கு இந்த திருமுழுக்கு ஒரு தொடக்கமாக அமைந்தது. யோவானின் சாட்சியம் இயேசுவே மெசியா என்பதை உலகிற்கு பறைசாற்றியது. யோவான் காட்டிய வழியில் இயேசு தனது நற்செய்தி பணியினை தொடங்கினார். இருளில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு மகா ஒளியாக இயேசு கிறிஸ்து அப்போது தோன்றினார். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் பாலமாக யோவான் அங்கே நின்றார். யோவானின் நேர்மையும் துணிச்சலும் ஏரோது மன்னனின் அநீதியை சுட்டிக்காட்டியது. தவறு செய்தவர்களைக் கண்டு அஞ்சாமல் கண்டிக்கும் ஆற்றல் யோவானுக்கு இயல்பிலேயே இருந்தது. அவர் சிறைவாசம் அனுபவித்த போதும் தனது விசுவாசத்தில் உறுதியாக நின்றார். இறைவனுக்காக தனது உயிரையே தியாகம் செய்ய அவர் எப்போதும் தயாராக இருந்தார். சத்தியத்திற்காக தலை கொடுத்த அந்த மறைசாட்சியின் வாழ்வு இன்றும் போற்றப்படுகிறது. அன்னை மரியாவின் உறவினரான எலிசபெத்தின் மகனே யோவான் என்று அழைக்கப்படும் புனித ஸ்நாபக அருளப்பர் ஆவார். மரியா எலிசபெத்தை சந்திக்க சென்றபோது யோவான் தனது தாயின் வயிற்றில் துள்ளி குதித்தார். கருவிலேயே இறைவனை உணர்ந்த அந்த திருமுழுக்கு யோவான் ஒரு பெரும் பேறு. அவரது பிறப்பு ஒரு அற்புதமாக செக்கரியா மற்றும் எலிசபெத் வாழ்வில் நிகழ்ந்தது. இறைவனின் தூதுவராக புனித யோவான் முன்கூட்டியே உலகிற்கு அறிவிக்கப்பட்டவராவார். இயேசு கிறிஸ்து யோவானை பற்றி பேசும்போது பெரியவர் என்று புகழ்ந்தார். பெண்களிடம் பிறந்தவர்களில் இவரே பெரியவர் என்று இயேசு சான்று பகிர்ந்தார். ஆனாலும் விண்ணரசில் சிறியவர் அவரை விட பெரியவர் என்று இயேசு எடுத்துக் கூறினார். யோவான் ஒரு இறையின் விளக்கைப் போல சத்தியத்திற்காக ஒளி வீசி திகழ்ந்தார். மக்கள் அவரது ஒளியில் சிறிது காலம் மகிழ்ந்திருக்க திருவுளம் கொண்டார். திரு அவையின் வரலாற்றில் யோவான் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறார். திருமுழுக்கு என்பது ஒரு புதிய பிறப்பின் அடையாளமாக இன்றும் பின்பற்றப்படுகிறது. பாவங்களை கழுவி தூய வாழ்வை தொடங்கும் ஒரு வாயிலாக இது அமைகிறது. யோவான் தொடங்கிய அந்த சடங்கு இன்று ஒரு அருட்சாதனமாக மாறியுள்ளது. நம்பிக்கையாளர்கள் அனைவரும் கிறிஸ்துவோடு இணைவதற்கு திருமுழுக்கே முதற்படியாகும். யோர்தான் நதிக்கரை இன்றும் ஒரு புனித தலமாக தியானிக்கப்பட்டு வருகிறது. இயேசுவின் எளிமைக்கு அந்த நதிக்கரையில் நடந்த நிகழ்வு ஒரு சான்றாக அமைகிறது. கடவுளின் மகனே மனிதனிடம் திருமுழுக்கு பெற்றது மகா பெரிய தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சியை நாமும் நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்கிறது காவியம். பணிவே உயர்வுக்கு வழி என்பதை இயேசுவின் திருமுழுக்கு நமக்கு கற்பிக்கிறது. யோவானை பின்பற்றிய சீடர்கள் பலரும் பின்னர் இயேசுவின் பின்னே சென்றனர். இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி என்று யோவான் இயேசுவை சுட்டிக்காட்டினார். தன்னை பின்பற்றியவர்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தியது யோவானின் பெருந்தன்மை. அவர் பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும் என்பதே அவரது தாரக மந்திரம். ஒரு உண்மையான தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு யோவான் சிறந்த இலக்கணம். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன், ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன், ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன்.
செய்திகள். ஏழைகள், அகதிகள், குடிபெயர்ந்தோர் மற்றும் சமூகத்தின் ஓரங்கட்டப்பட்ட மக்களுடன் இணைந்து பயணிப்பது கல்வி நிறுவனங்களின் முக்கிய பொறுப்பு என்றும், சமூக நீதியையும் பொதுநலனையும் அடிப்படையாக கொண்ட மாற்றங்களை உருவாக்குவதில் பல்கலைக்கழகங்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஜூன் 25 வியாழனன்று வட அமெரிக்காவின் இயேசு சபை கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் தலைவர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, கல்வி பணியில் அவர்கள் ஆற்றி வரும் சேவைக்கு நன்றி தெரிவித்ததுடன் திரு அவையுடனும் இயேசு சபையுடனும் தங்களது உறவை மேலும் வலுப்படுத்துமாறு அழைப்பு விடுத்தார். இன்றைய உலகம் மதச்சார்பின்மை, வறுமை, குடிபெயர்வு, சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் போன்ற பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட திருத்தந்தை, குறிப்பாக பல இளைஞர்கள் நம்பிக்கையற்ற சூழலில் வாழ்ந்து வருவதாகவும் கவலை தெரிவித்தார். மேலும் இயேசு சபையின் 4 உலகளாவிய திருத்தூது பணி தெரிவுகளை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் பகுத்தறிவின் வழியாக மக்களை இறைவனை நோக்கி வழிநடத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதுடன் மாணவர்கள் மற்றும் கல்வி சமூகத்தினர் கிறிஸ்துவுடன் தனிப்பட்ட உறவை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்புகளை கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார். விளையாட்டு மனிதரின் உடல், மனம் மற்றும் ஆன்மீக அம்சங்களை ஒருங்கிணைத்து அர்ப்பணிப்பு, ஒற்றுமை மற்றும் நேர்மை போன்ற உயரிய விழுமியங்களை வளர்க்கிறது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 25 வியாழனன்று இத்தாலிய நீச்சல் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் 62வது செட்டே கொல்லி அனைத்துலக நீச்சல் போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் மற்றும் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, விளையாட்டு உடலுக்கும் ஆன்மாவுக்கும் மருந்தாக விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். போட்டி விளையாட்டுகளில் ஒரு வீரரின் மேன்மை அவரது திறமையால் மட்டுமல்ல, அவரை வழிநடத்தும் உயரிய நோக்கங்கள் மற்றும் விழுமியங்களாலும் அளவிடப்படுகிறது என்று திருத்தந்தை கூறினார். நீச்சல் விளையாட்டு தனித்துவமான ஆன்மீக அர்த்தத்தை கொண்டுள்ளது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, நீர் மனித வாழ்வின் ஆதாரத்தை நினைவூட்டுவதோடு கிறிஸ்துவர்களுக்கு திருமுழுக்கு அடையாளமாகவும் கிறிஸ்துவில் கிடைக்கும் புதிய வாழ்வின் அடையாளமாகவும் விளங்குகிறது என்றும் எடுத்துக்காட்டினார். மேலும் பல்வேறு நாடுகள், மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களை சேர்ந்தவர்கள் ஒரே ஆர்வத்தாலும் பொதுவான விழுமியங்களாலும் ஒன்றிணைவது நம்பிக்கையின் அடையாளம் என்றும், அனைத்துலக விளையாட்டுப் போட்டிகள் மக்களிடையே அமைதியையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கும் வாய்ப்பாக அமைகின்றன என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். நோயுற்றோரின் மத்தியில் திரு அவை தனது இருப்பின் மூலம் இறையாட்சியை அறிவிக்கிறது என்றும், மீட்பு என்பது வெறும் கருத்தாக்கம் அல்ல, துன்புறுவோரின் காயங்களை ஆற்றும் செயலிலிருந்தே அது தொடங்குகிறது என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறியுள்ளார். திருத்தந்தையின் சார்பாக திருப்பிடச் செயலர் கர்தினால் பேத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு காரிதாஸ் அனைத்துலக கூட்டமைப்பின் காரிதாஸ் அமைப்பில் ஆரோக்கியத்திற்கான முழுமையான அணுகுமுறை என்ற தலைப்பிலான நலவாழ்வு மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை தனது ஆன்மீக நெருக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். நோயாளிகளுக்கான நலவாழ்வு பணிகளில் நற்செய்தி விழுமியங்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் ஒத்துழைப்பு மற்றும் ஒருமைப்பாட்டு முயற்சிகளுக்கு இம்மாநாடு புதிய உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் என்று திருத்தந்தை தனது செய்தியில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருவிவிலியத்தில் இயேசு தெய்வீக மருத்துவராக சித்தரிக்கப்படுகிறார் என்றும், மனம், உடல் மற்றும் ஆன்மா சார்ந்த பல்வேறு நோய்களிலிருந்து மக்களை குணப்படுத்தி அவர்களின் துன்பம், அவமானம் மற்றும் தனிமை நிலைகளை போக்கினார் என்றும் திருத்தந்தையின் செய்தி எடுத்துரைக்கிறது. உலகம் வணிகம் மற்றும் போக்குவரத்திற்காக கடல் தொழிலாளர்களை பெரிதும் நம்பியிருந்தாலும் அவர்கள் செய்யும் பணிக்காக மட்டும் அல்லாமல் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்ற முறையில் மரியாதை மற்றும் கவனிப்பிற்கு உரியவர்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கர்தினால் மைக்கேல் செர்னி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ திரு அவைகள் நம்பிக்கையின் துறைமுகங்கள், கடலோடிகளுடன் இணைந்து பயணிக்கும் திரு அவை என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு ஜூலை 12 அன்று கடல் ஞாயிறு தினத்தை கடைபிடிக்க உள்ளன. இதனை முன்னிட்டு சரக்கு மற்றும் வணிகத்திற்கு அப்பால் கடலின் மனித முகம் என்ற தலைப்பில் வழங்கிய தனது செய்தியில் ஒருங்கிணைந்த மனித முன்னேற்றத்திற்கான இதுவரையும் நீங்கள் செவியுற்றதில் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.